சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பின்புலத்தில் ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். போதைப் பொருட்களை ஒழித்தல் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களை ஒடுக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி நீண்ட விளக்கமொன்றினை வழங்கினார். இந்த சம்பவம் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் கொலை செய்வதற்காக பணம் வாங்கியுள்ளனர். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும் என தெரிவித்து பணம் வாங்கியுள்ளனர். அவற்றுக்கு கட்சி பேதங்கள் இல்லை என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். இன்று அது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தன. உங்களை கொலை செய்யாமல் இருக்க வேண்டுமாயின் நமக்கு பணம் வழங்குமாறு கோரியுள்ளனர். மரணத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டுமாயின் நமக்கு பணம் வேண்டும் என கூறியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டுமாயின் நமக்கு பணம் தாருங்கள். இவ்வாறு இவர்களின் அரசியல் கட்டமைப்பு இதனோடு தொடர்புபட்டிருந்தது. காலப்போக்கில் மணலால் மூடி மறைக்கப்படும் என சிலர் நினைத்தனர். இவ்வாறான குற்றங்கள் மறைந்து போவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. குற்றவாளிகளை முறையாக சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது அரசாங்கத்தின் பொறுப்பு. விசாரணை செய்து கைது செய்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்ற கட்டமைப்பின் மூலம் கட்டாயமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம். இதற்கு முன்னர் ஒரு வரலாறு இருந்தது. கைது செய்து அதன் பின்னர் கொலை செய்யும் வரலாறு இருந்தது. படுகொலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கப்பும் கூறப்பட்ட வரலாறும் இருந்தது. தற்போதும் உங்களது கட்சிகளில் உள்ளவர்கள் இவர்களை அப்படியே வைத்திருப்பார்களா என எனக்கு தெரியவில்லை. அதையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு போதைப் பொருள் வர்த்தகரிடம் ஒரு அரசியல் தலைவர் 92 தடவைகள் உரையாடியுள்ளார். 92 தடவைகள், அதில் 54 தடவைகள் இவரே அழைப்பை எடுத்துள்ளார். எஞ்சிய அழைப்புகள் அவரிடமிருந்து இவருக்கு வந்துள்ளன. இதுவே இவர்களின் அரசியல் அதிகாரம். உங்களது கட்சிக்குள் தற்போதும் இவ்வாறானவர்களை வைத்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. குறைந்தபட்சம் கட்சி மட்டத்திலாவது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை அதிகரிப்பதிலேயே இவர்களின் அரசியல் அதிகாரம் இருந்திருக்கிறது. கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து அரசியல் பாதுகாப்புகளையும் நாம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர உள்ளோம். எவரும் இதனை அரசியல் பழிவாங்கல் என கூற வேண்டாம். அதற்காகவே எமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆணைக்குள் முக்கிய அர்த்தம் ஒன்று இருந்தது. நமது நாட்டை நாகரீகமான நாடாக மாற்றி அமைப்பதே அந்த மக்கள் ஆணையின் அர்த்தமாகும்.